கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜெபவழிக்கான கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தருடைய பிரசனம் பலமாய் இறங்கி வருகிறது. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நல்ல பிதாவே, இந்த உபாச வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஓர் சௌரிக்கான கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறையா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேசத்தின் மக்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. உங்களுடைய மகத்தான அபிஷேகம் இறங்கி போகும்படி கல்வாரியின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தாவை மக்களை விடுவிக்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த ஜெபத்தில் அடிமை செபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவர் வியாதிப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கு பாரப்பட்டு செபிக்கிறையா. கர்த்தர் மக்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. இயேசுவே குணமாக்கிற வல்லவரே, கர்த்தர் மக்களை குணமாக்கும்படி கல்வாரியின் நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தருடைய மகத்தான பிரசனம் இறங்கி போகும்படி செபிக்கிற ஆண்டவரே, வல்லமை இறங்கும்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஜபத்தை கேட்கிறவரே, ஆண்டவரே, வியாதிப்பட்ட மக்கள் மேல் வல்லமை இறங்கற்றும், கட்டப்பட்ட மக்கள் மேல் வல்லமை இறங்கற்றும், எல்லா மந்திரக்கட்டு உடைந்து நிர்மலமாகும்படி செபிக்கிறையா. இயேசு கடன்பட்ட மக்களுக்காக செபிக்க கடனை கத்திர மாற்றும்படியாய் ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். ஆண்டவரை கேன்சர் போன்ற வியாதிக்காக செபிக்கிறேன். கொரோனா போன்ற வியாதிக்காக செபிக்கிறேன். கர்த்தர் யாவரையும் சுகமாக்குவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாண்மை கரங்கள் ஆண்டவரே பலமாய் இறங்கும்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நம்முடைய அக்கினி மக்களுக்கு போடும்படியா செபிக்கிறேன். இந்த கடைசி காலத்து பிள்ளைகள் கர்த்தாவே பெரிய சாட்சா வைக்கும்படி செபிக்கிறேன். உம்முடைய பலத்த வல்லம் இறங்கும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அபிஷேகம் யாவரையும் மூடி மறைக்கும்படியா செபிக்கிறேன். எல்லா இருள் மறைந்து கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தில் வெளிச்சம் உதிக்கும்படியாய், சமாதானம் பெருகும்படியாய், சந்தோஷம் பெருகும்படியாய், ஆயுசு பெருகும்படியாய், சுகம் பெருகும்படியாய் அடிமை பாரப்பட்டு செபிக்கிறையா. கல்வாரி வல்லமை ஒரு குடும்பத்திற்காகவே இறங்கி போகும்படி செபிக்கும். சிலுவின் வல்லமை கத்த யாவரையும் தேவன் தொட்டல்லும்படியா செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே நீ சுகமளிக்க வல்லமை கொடுக்கும்படி செபித்திருக்கிறோம். அநேக மக்களுக்கு கர்த்தாவே சோர்வை மாற்றும்படியா செபித்திருக்கிற கர்த்தாவே தேவன் சோர்வை மாற்றி போடுவீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கும்படி செபிக்கிறையாம். ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஜபத்தின் ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, வல்லமை ஆவியை ஊற்றும்படியா செபிக்கிறையா. கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. இயேசுவே இயேசுவே நீ மனம் இறங்கும்படி செபிக்கிறேங்க. ஜபத்தில் இருக்காங்க இன்னைக்கு போராடி செபிக்க அநேக கட்டப்பட்ட மக்களுக்கு விடுதலையாக்கும்படியா செபிக்கிறையா. கடைசி காலம் அப்பா இயேசு பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் அல்லவாம். ஒரு குடும்பத்தில் தாவே பரிசுத்தம் உண்டாக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் மக்களை பரிசுத்தப்படுத்துவீராக. சிறுபிள்ளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராம். கர்த்தர் வாலிபரை கர்த்தாவே நீ பரிசுத்தமாக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தாவே எல்லா பாவத்தன்மை ஆண்டவரே மறைந்து போகும்படி ஆண்டவரே கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். நடத்துங்கப்பா. வாலிபரை சந்திங்க ஆண்டவரே. பெரிய கத்தாவே யூத் மத்தியில் பெரிய கத்தாவே நன்மை உண்டாகும்படி செபிக்கும். யூத்த கத்தை சந்திக்கும்படி செபிக்கையா. அனைத்து பாவத்தில் விழுந்து போறாங்க ஆண்டவரே. கர்த்தர் மன்னித்த ஆண்டவரே வெளியே கொண்டு வரும்படிக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வீராக. ரத்தத்தை ஊற்றும்படியா செபிக்கிறேன். மிஸ்டர் ராஜேஷ் கண்ணா, உண்மையில் வல்லம் இறங்கிட்டு இருக்கு. பயப்படாதே, உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும். நீ பெரிய ஆபீஸரா வேலைக்கு போக போற. உனக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். மிஸ்ஸஸ் பத்மா, உண்மை வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகளே. கவலைப்பட்டு கலங்காதே. சொத்துக்கு எந்த குந்தகம் ஏற்படாது. கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு 2 போராட்டமா இருக்கு. பத்மாவும் கண்ணு வல்லம் இறங்கிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் பத்மா கண்ணு வல்லம் இறங்கிட்டு இருக்கு. பத்மா பயப்படாதே. உன் கண் தெளிவடைந்து கர்த்தருக்கு சாட்சி கொடுப்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். ராஜலட்சுமி, உண்மை வல்லம் இறங்கிட்டு ராஜலட்சுமி. நீ சோர்ந்து படுத்து இருக்கிற, நீ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுகிற, பயப்படாத. யார் தப்பா பேசினாங்களோ நிச்சயம் வெட்கப்பட்டு போவாங்க. நீ ஜெயித்து காட்டுவேன். நீ வாழ்ந்து காட்டு ராஜலட்சுமி. பயப்படாதே, உன் வல்லம் இறங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். சரண்யா பயப்படாதே. உன்னை கர்த்தர் திரு விடுவிக்க போறாரு. உன்னை அழிக்கும் நாமத்தில் சரண்யா மேல் வல்லமை இறங்கிட்டு இருக்கு மகளே. நீ வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற, சமாதானம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க சரணையா கர்த்தர் திரும்ப வாழ வைக்க போறார். போ, நீ ஜெயித்து காட்டுவே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். நிச்சயம் தேவன் ஜபத்தை கேட்பாரு. நீ வாழ்வே, வாழ்ந்து காட்டும். சரணையா உண்மையில் வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகளே. நீ சோர்ந்து போகாது. உன்னை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார். நீ ஆண்டவருக்கு முன்பாக சாட்சிய விளங்குவாய் மகளே. கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவரே மகளை விடுவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. கல்வாரியின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஜெப வேளையில எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஆமென். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறான். அதிசயமானவன், ஆறுதல் தருகிறான். சர்வ வல்லவன், சர்வ வல்லவன், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறான். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஆமென். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், உன் கவலையை போக்கிறான். கண்ணீரை காண்கிறான், உன் கவலையை போக்கிறான். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தர் கண்ணீரை துடைக்கும்படி செபித்திருக்கிறேன். இன்றைக்கு பேசுவோர் ஆண்டவரே, நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பேசுவீராக ஆண்டவர் நாமத்தில் செபி நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நம்ம இன்றைக்கு வாசிக்கிற ஜெபங்களிலும் செய்தி கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. கேட்கிற செய்தி தலைப்பு, உன் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 126:5 வாசிப்போம். சங்கீதம் 126:5 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். என்ன விதைக்கிறீங்கப்பா? நெல்லா இல்ல கோதுமையா? அப்படி அல்ல. ஜபத்தை கண்ணீர் விடுகிற விதைக்கிற இயேசப்பா நாமத்தில் நீ கேட்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, நீ கண்ணீர் விட்டு எத்தனை முறை ஜெபித்து இருக்கீங்க? ஜெபித்து கொண்டே கண்ணீர் விட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே என் ஜபத்தை கேட்காம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க. சகோதரா, சகோதரியே, ஊழியக்கார மகரே, வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, ஏன் கண்ணீர் விடுகிறேன்? பயப்படாதே. இந்த வார்த்தை பேசும் விசுவாசிக்க கண்ணீர் நிச்சயமா துடைக்கப்பட போறோம். என்ன வாசிக்கிறோம்? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இன்றத்தோடு அறுப்பாங்க. நிச்சயமா சவசம் கண்ணீரோடு நீ திரும்ப ஜபத்தில் விதைத்திருக்கிறேன். விண்ணப்பத்தை சொல்லி ஜபித்திருக்கிற உன் ஜபத்தை கத்த கேட்டிருக்கிறாரா? தேவனின் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு. நீ பெரிய பதிலை பெற்று, விண்ணப்பத்து பதிலை பெற்று நீ ஆண்டவர் சாட்சி கொடுக்க போற. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவாயாம். என்ன கண்ணீரோடு விதைக்கிற கிமித்தோடு அறுப்பாங்க. தேவனுக்கு கண்ணீர் சோர்ந்து போகாது. கண்ணீர் துடைக்கப்பட இயேசுவின் நாமத்தில். ஏன் அழுகிறாய் சகோதரி? கண்ணீர் விட்டு செபிக்கிறீங்க, உங்க பிள்ளைக்காக செபிக்கிறீங்க, குடும்பத்துக்காக செபிக்கிறீங்க, குடும்ப தேவைக்காக செபிக்க. கண்ணீர் துடைக்கப்படுமா? நிச்சயம் கண்ணீர் துடைக்கப்பட இயேசப்பா நாமத்தில். கண்ணீர் விட்டு அழாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற மகளே, மகனே, ஏன் கண்ணீர் விடுகிறேன்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வாசி சகித்த வாசிக்க 125 வாசிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி விதைக்கிறாங்களா? ஜப விதைய கண்ணீரோடு விதைக்கிறாங்க. ஆண்டவரே சொல்லுங்க, கண்ணீர் விட்டு செபித்து உபாசத்தில் காத்திருக்கிறீங்க, விதைக்கிறீங்க ஜபத்துல. தேவனுக்கு முன்பாக அந்த விண்ணப்பம் கேட்கப்பட விதை முளைக்குமா? நிச்சயம் முளைத்தெழும்போம். ஏசப்பா எத்தனை முறை செபித்திருக்கீங்களோ, எத்தனை மாசம் ஜெபம் பண்ணீங்களோ, கண்ணீரின் ஜபம் நிச்சயம் கேட்கப்பட. சகோதரியே, பயந்து கலங்கி தவித்து போகாதே. நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறேன், நீ தூங்குவே இல்லை. என் அன்பு சகோதரியே, ஏன் கவலைப்பட்டு கண்ணீர் விடுகிறேன்?
உன் துக்கத்தை யார் மாற்ற முடியும்? கண்ணீர் நிச்சயமா நீ துடைக்கப்படும் இயேசு நாமத்தில். கேட்கிற சகோதரி கண்ணீர் நிச்சயமா துடைக்கப்படும் இயேசு கண்ணீர் துடைக்கப்படும் இயேசு நாமத்தில். நீ பயந்து கலங்கி போகாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீருடைய நிறுத்தும் வரை ஜபத்தில் விதைத்திருக்கிற விண்ணப்பங்களே கர்த்தர் கேட்க வல்லவராக இருக்கிறாரா? தேவனிச்ச ஜபத்தை கேட்பார். கண்ணீர் துடைக்கப்பட இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நிச்சயம் இறங்கி வரப்பட இயேசப்ப நாமத்தில். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் விதையா கண்ணீர் கர்த்தர் என்னை மறக்கவே இல்லை. நீங்க பல மாசங்களாக பல ஆண்டுகளாக நீங்க ஜெபித்துக்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க. கண்ணீர் தேவன் கேட்கிறாரா? நிச்சயம் கேட்கப்படும். கலங்க வேண்டாம், மனம் சோர்ந்து போக வேண்டாம். சகோதர சகோதரி, ஏச கண்ணீரை காணுகிற விசுவாசிக்கிற கண்ணீர் துடைக்கப்பட இயேசப்ப நாமத்தில் தைரியமாயிரு. இந்த ஜபத்தின் மூலம் கண்ணீர் துடைக்கப்பட்டு ஒரு விண்ணப்பம் கேட்கப்படும். நீ பதில் பெற்று ஆண்டவருக்கு சாட்சி கொடுப்ப. கலங்கி தவிக்காதே. எத்தனை முறை நீ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியே பயப்படாதே. இயேசுவா சகலமும் கூடும். ஆண்டவருக்கு மனுஷன் உன் ஜபத்தை கேட்க மாட்டான். கர்த்தன் ஜபத்தை கேட்கிற நீ விதைத்திருக்கிற கண்ணீரோட பூமியில் அவன் சமூகத்தில் அந்த விதையை வச்சு முளைத்திலும் இயேசப்ப நாமத்தில் நிச்சயம் ஒரு பெரிய பதிலை கர்த்தர் கொடுக்க போறார். இன்றைக்கு தைரியமா இரு. கண்ணீர் விடாதே, கலங்கி தவிக்காதே. ஏன் துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற? மனசுல மிகுந்த பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரா சகோதரி, எப்படி மீளப்பன் பயப்பறையா? நீ மீண்டும் வெளியே வருவேன். பயப்படாதே. பெரிய கடன் பாரம் இருக்கா? இயேசுவை வெளிக்கொண்டு வரும் இயேசப்ப நாமத்தில் நீ மீண்டும் வெளியே வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். கர்த்தர் நாமத்தை மைப்படுத்துவேன். வெட்கப்பட்டே போக மாட்டேன். இந்த ஜபத்தில் நீ கேட்கிற வார்த்தை நிச்சயம் நீ கண்ணீரோடு விளைத்திருக்கிற அந்த விதையாகிய கண்ணீரின் ஜபம் நிச்சயம் விளைத்து எழும்பும். பெரிய மரமா கர்த்தர் மாற்ற போறாரு. நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். உன்னை யாரெல்லாம் சபித்தாங்களோ இந்த சாபம் திரும்ப வெளியே போய்விடும். நீ திரும்ப ஆசீர்வதிக்கப்படுவேன். திரும்ப நீங்க உயர்த்தப்படுவீங்க. குடும்பம் நிச்சயம் உயர்த்தப்படும். எல்லாருக்கும் மத்தியில் மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. சுகமா வாழ்ந்து காட்டு. கண்ணீர் நிச்சயம் துடைக்கப்படும். கலங்காதே. இயேசு கண்ணீர் துடைக்கப்பட இயேசு நாமத்தை கண்ணீர் துடைக்கப்பட்டு நீ மகிழ்ச்சியா வாழ்ந்த ஒரு நாமத்தை மேம்படுத்த போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவாயா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிற பைபிளை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். மார்க்குவின் புஸ்தகம், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 வாசிக்கம். மார்க் 9:24 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். கர்த்தர் பிள்ளை எப்படி இருக்க? அந்த மனுஷனுடைய பிள்ளை ஒரு பிசாசு பிடிச்சிருக்காங்க. ஸ்தோத்திரம். பிள்ளை அப்பப்ப தண்ணீர் விழுறான். அதை காப்பாற்ற யார முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கடந்து போகிறாரு. இந்த பிள்ளை தேவன் சுகமாக்குறாரு. ஆண்டவருக்கு அவனுக்கு பெரிய அவிசுவாசம் உண்டாயிட்டு தகப்பனுக்கு எப்படி ஏன் பிள்ளை கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கர்த்தர் இறங்கி போறா. ஏசப்பா அவனோட பிள்ளை செத்து போக முடிவு பண்றான். ஒரு ஸ்பிரிட் அங்கே வேலை செய்தான். அசுத்தாவை கர்த்தர் சுத்தம். இந்த பிள்ளையை விடுவிக்க யாருமே இல்லை. ஏசு அங்கே போறாரு. அங்கே ஜெபிக்க தொட போறாரு. தொட்ட அந்த பிள்ளையை சுகமடைகிறான். அவர் அவிசுவாசம் நீங்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகளே, ஏன் அவிசுவாசமா இருக்கிறீங்க? ஏன் விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்க? கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? ஒரு பக்கம் அவிசுவாசம் உள்ள வேலை செய்து கிடைக்குமா கிடைக்காதா? ஜபம் கேட்கப்படா? நீங்க பயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவிசுவாசம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா? அவிசுவாசம் இருக்குது. உங்க பிள்ளையுடைய சரியாகுமா? அவிசுவாசமா இருக்கு. அவிசுவாசம் வேண்டாம். விசுவாசமா இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. கண்ணீர் நிச்சயமா துடைக்கப்படும். கண்ணீரோடு கேட்கிறான். அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தரோட ஏசாப்ப கேட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவிசுவாசம் உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தர் செய்வார்கள் பயந்து உட்கார்ந்து இருக்கிறியா? பயப்படாத. உன் நம்பிக்கை ஒரு கால் வீண் போகாது. உன் அவிசுவாசம் நீங்க உனக்கு விசுவாசம் உண்டாயிருக்கும். கர்த்தர் செய்வார் உனக்காக. உங்கள்கிட்ட மனுஷன் பேச கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறாரு. சோர்ந்து போகாதே. உன் வழிகள் திறக்கப்படும். தடைகள் உடைக்கப்படும். நீ மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுவே. உன் அவிசுவாசம் நீங்க உனக்கு விசுவாசம் உண்டாயிருக்கும். எந்த குறிப்புக்காக நீ பாரப்பட்டு செபித்தீங்களோ அது அப்படி நடக்கும். அவிசுவாசம் வேண்டாம். இயேசுவை செய்து முடிப்பார் உனக்காக. யாரை நம்பி இருக்கிறீங்க? உலகத்து ஒரு மனுஷன் அல்ல, இயேசுவை நம்பி இருக்கிறீங்க. இயேசுவால் சகலமும் கூடும். அவிசுவாசம் வேண்டாம். கண்ணீரோடு செபிக்கிறார். திருமாசம் வாசிங்க. மார்க் 9:24. உடனே 23 வாசிமா. 23 வாசிங்க. 23 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால்
ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாருக்கு கூடுமா? விசுவாசிக்கிறவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கர்த்தர் கையில கொடுத்துட மாட்டாரு. நீ விசுவாசிக்கணும், ஆண்டவரே வார்த்தையை விசுவாசிக்கணும், இயேசு விசுவாசிக்கணும், வார்த்தை நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். சும்மா கையில் கிடைச்சாது. தம்பி உனக்கு வேலை கிடைக்கணுமா? முன்னாடி ஜெபத்தை காத்துரு. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். வேலை கிடைக்க இயேசு நாமத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் ஜெபிக்கிறான். விசுவாசிக்கிற கர்த்தர் கேட்கிற ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். அவனுக்கு அவிசுவாசம் உண்டாயிற்று. என் பிள்ளை யார் சுகமாக்க முடியும்? பிள்ளை சாக போறான், தண்ணியில விழுறான், தீயில விழுறான், அசுத்தம் பிடிச்சிருக்காவன விடுவிக்க யாருமே அங்கே இல்லை. ஏசு கடந்து போறாங்க வீட்டுல. கர்த்தர் சுத்தம் அவங்க பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. அவன் சுகமாக்கப்படுற அந்த பிள்ளை. அவன் கண்ணீர் விட, அப்பா கண்ணீர் விட, அப்பா ஸ்தோத்திரம். 24 வாசிக்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி. என்ன விசுவாசமா? அவிசுவாசம் நடக்குமா நடக்காதா? ஜெபம் கேட்குமா கேட்கப்படாதா? எல்லாம் செய்வார் ஆண்டவரை சொல்லி கேள்வி கேட்கிற ஆண்டவரே, துக்கப்படுத்துற ஆண்டவரே, பயப்படா கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கப்பட. நிச்சயம் விசுவாசம் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். ஜெபம் அங்கீகரிக்கப்படும். நிச்சயம் பதில் கிடைக்க இயேசப்பா நாமத்திலே. அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறான் தகப்ப. சவரா கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? விசுவாசம் நீங்க போதும். ஆண்டவருக்கு முன்பாக நல்ல விசுவாசியா நீ கர்த்தருக்கு வாழ்ந்து காட்ட போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் நீங்களுமா? எதை பத்தி நீ அவிசுவாசமா விசுவாசியாத நடக்குமான்னு சொல்லி சந்தேகப்படாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து அவர் நோக்கி பார்க்கும்போது நிச்சயம் வழியில் திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சியமா சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் நீங்க கண்ணீரோடு செபிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதையில சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படாதீங்க, அவிசுவாசம் இருக்காதீங்க. கர்த்தர் செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேற்றப்படும். கொஞ்சம் தாமதம் ஏற்படும், நாள் தள்ளி போகும், மாசம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிச்சயமாவே நிறைவேற்றப்படும். சகோதரியும் கலங்கி தவிக்காதே. இந்த வார்த்தை உலகத்தை பேசிட்டு இருக்கிறாரு. அவிசுவாசமா உட்கார்ந்து இருக்கிற, எதை கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா? அவிசுவாசமா இருக்கிற பிள்ளை நிச்சயமாவே அவிசுவாசம் வேண்டாம். விசுவாசமா காத்துரு. பிள்ளைக்கு திருமணம் ஆகும். கர்த்தர் தேவையை சந்திப்பாரு. கர்த்தர் பணத்தை அனுப்பி கொடுப்பாரு. நீ மகிழ்ச்சியா பிள்ளைக்கு திருமணத்தை செய்து முடித்து கர்த்தருக்கு சாட்சி கொடுப்ப. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். விசுவாசத்துல காத்து சகோதரியை சோர்ந்து போக வேண்டாம். அதையில சொல்லி கர்த்தரிடம் ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5:7 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தான். யாருப்பது? ஏசப்பா கண்ணீர் விட்டாரு. உன் ஆத்துமா நஷ்டமடைய ஏசப்பா கண்ணீர் விட்டு ஜெபித்தாரு. கண்ணீரின் தேவன். ஆண்டவருக்கு மகிம்டாச்சும். அந்த ஏசப்பா முழங்கால எச்சமேல ஜெபித்தாரு. யாருக்காக? எதற்காக? சகோதரி சகோதரா, உன்னை மீட்க, என்னை மீட்க, பாவத்தை மன்னிக்க, சிலுவைக்கு போக இயேசுவை கர்த்தர் கண்ணீர் விட்டு முழங்கால எச்சமேல ஜெபித்தார் ஆண்டவர். பிரைஸ் காட். உனக்கு அவன் வீட்டுல கண்ணீர் விட மாட்டாங்க. உனக்கு கேலி பண்ணுவாங்க, உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு தப்பா பேசுவாங்க, உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு வசனவாசியம் இயேசு கண்ணீர் உனக்காக பாரப்பட்டு ஜெபித்தாராம். கண்ணீரின் ஜெபம் உனக்கு தேவை. இயேசு கண்ணீர் விட்டாரு. கெத்செமனே கண்ணீர் விட்டாரு. சிலுவையில கண்ணீர் விட்டாரு. லாசர் கடையில கண்ணீர் விட்டாரு. ஏன் தெரியுமா? நீ சுகமா வாழணும். இயேசுவின் கண்ணீர் தான் உன்னை வாழ வைத்திருக்கிறது. கை வைத்து ஆமென் சொல்லுவோம். தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, நீ சுகமா நீ வாழ்ந்திருக்கிறியே. யார் காரணம்? உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, சித்த பெரியப்பாவா? ஏசப்பா தான் காரணம். உன் வாழ்க்கையை உயர்த்தி இருக்குது. நீ சந்தோஷமான எல்லாத்துக்கும் காரணம் ஏசப்படியே கண்ணீரின் ஜெபம் தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் சாத்தானை ஜெயிக்க வைக்கிறது. அந்த ஏசப்பா சத்தம் விட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்தார். ஒரு தேவன் ஜெபித்தார். மனுஷன் ஜெபிக்கல. சொந்தவர்களுக்கு ஜெபிக்கல. இவரை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான், குறை சொல்றான், அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்கிறான். இயேசுவாய் கர்த்தர் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஏசப்பா கண்ணீர் விட்டு ஜெபித்தாரு. கெத்செமனேல கர்த்தர் ஸ்தோத்திரம். தோட்டத்தில் ஏன் தெரியுமா? நல்லா நீங்க வாழணும். தேவனுக்கு எத்தனை சாமி உலகத்தில் இருக்காங்க. எந்த சாமி யாருக்கு கண்ணீர் விடல? கண்ணீர் விட்டு அழுத ஒரே ஒரு சாமி, ஒரே ஒரு கடவுள் யாருன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைவைத்து ராமன் சொல்லுவாயா சகோதரியே? ஏசப்பா கண்ணீர் விட்டு ஜெபித்தாராம். ஏன் தெரியுமா? உன் ஆத்மா மீட்கப்படணும், நரகத்துக்கு போக கூடாது. உன் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும்.
நீ சந்தோஷமா வாழணும், நீங்க சுகமா வாழணும். ஏசப்பா கண்ணீர் விட்டு செவித்தாராம் கெத்செமனே தோட்டத்துல. எதற்காக? வாட் ஃபார் யூ, ஃபார் மீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ கேட்கிற சகோதரியே, இயேசு கர்த்தர் கண்ணீரோடு ஜெபத்தை கண்ணீர் விட்ட ஆண்டவர். விதைக்கும் போது கண்ணீர், அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீர், இங்க ஜெபத்தில் கண்ணீர் விட்டார் இயேசு கிறிஸ்து. ஆம் சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு கண்ணீர் தேவன் துடைப்பாரா? ஏன் அழுகிறா, ஏன் கண்ணீர் விடுகிற? இயேசுவன் கண்ணீர் விட்டு அழாத. நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் திரும்ப உயர்த்த போற. எங்க தாழ்த்தப்பட்டியோ, எங்க விழுந்து கிடக்க திரும்ப நீ மேலே எழுந்து வந்து ஏச கண்ணீர் துடைக்க போற. ஏசப்பா நாம கண்ணீரோடு அழுது அழாதே. கண்ணீர் விடுகிற சபத்தில் கண்ணீர் விடுகிற, விதைக்கும் போது கண்ணீர் விடுகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசி கண்ணீர் விடுகிறேன். இயேசு கண்ணீரை பார்க்கிறாரா? கண்ணீர் துடைக்க போற. கண்ணீர் விட்டு அழாதே. இயேசுவை கண்ணீர் விட்டார். ஏசப்பா நாமத்தான். இயேசுவை நீ நோக்கி பார்த்து கொண்டே இரு. வெட்கப்பட்டு போக மாட்டேன். குடும்பத்தை செழிப்ப பார்ப்பேன், ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், நீ மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவாயாம். இயேசு கண்ணீர் விட்டார். தெய்வம் கண்ணீர் விடுமா சகோதரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை எத்தனையோ சாமி கடவுளா இருக்கிறாங்க. எந்த சாமி யாருக்கும் அழுவே இல்லை. அழுத ஒரே ஒரு சாமி, கண்ணீர் விட்ட ஒரே ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இயேசு மட்டும்தான் கண்ணீர் விட்டார் மனுஷனுக்காக. அவர் தான் ஆண்டவர், அவர் தான் தெய்வம், அவர் தான் கர்த்தர், அவர் தான் உண்மையில கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் மெய்யான ஆண்டவர், உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவரை பற்றிக்கொள், அவரை ஏற்றுக்கொள், அவருக்கு நோக்கி பார்த்து தைரியமாக வெட்டப்பட்டு போக மாட்டேன். கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பம் கேட்கப்படும். ஆண்டவர் நாமத்திலும் கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசனை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 13:17 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். என்ன கண்ணீர்ப்பா இது? மந்தைக்க கண்ணீருடைய சபைக்க கண்ணீர் விட்டு செபிக்கிற. சபை பெருகுமா? உங்க சபை வளருமா? நிச்சயம் வளரும். எல்லா ஜெபத்தை கண்ணீரின் ஜெபத்திற்கு பெரிய பதில் கிடைக்கும். அன்னைக்கு எரேமியா கண்ணீர் விட்டு செபிக்கிறாரு. மந்தைக்காக, ஆத்மாவுக்காக கண்ணீர் விட்டு செபிக்கிறியாம். கண்ணீர் நிச்சயம் பதில் கிடைக்கும். நிச்சயம் சபையில ஆத்மாவில் பெருகிக் கொண்டே வருவாங்க. உங்க சபைகள் திடப்படும், ஊழியர்கள் திடப்படும், இன்னும் வளர்ந்து பெருகுவீங்க. எரேமியா சபைக்க கண்ணீர் விட்டார், மந்தைக்க கண்ணீர். அந்த மந்தை என்ன மந்தை? ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை இல்லை. சபையாகிய மந்தைக்காக எரேமியா கண்ணீர் விட்டு செபித்தார், கண்ணீர் விட்டார், அழுதார். அழுகின் தீர்க்கதரிசிக்கிறது எரேமியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு வாழ்க்கையில சபைக்கான கண்ணீர் விடுறீங்களா? ஒரு பொருளுக்கு கண்ணீர் விட்டு கேட்கிறோம். நீ சபை கண்ணீர் விட்டு ஜெபித்து பாரு. குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெருகும். நீ போற சபைக்காக, இங்க இருக்கிற ஊழியக்காரனுக்காக, நீ எல்லாருக்காரங்களும் வீட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டே இருங்கள். இந்த கண்ணீரின் சபம் சபை அற்புதத்தை கொண்டு வரும், சபையில எழுப்புதலை கொண்டு வரும், சபையில பொருளாதாரத்தை கொண்டு வரும், சபை ஆத்துமாக்கள் பெருகுவாங்க, சபையில் அற்புதம் நடக்கும். அது ஒரே ஒரு காரணம். நீ கண்ணீர் விட்டு அழுவது, மந்தைக்காக அழுது செவிதிங்க, சபைக்கு அழுது செவிங்க. கண்ணீர் விடும்போது கத்து கண்ணீரை பார்க்கிறாரு. மந்தைக்காக கண்ணீர், விதைப்பதில கண்ணீர், அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீர், ஜபத்துல கண்ணீர். கண்ணீர் இயேசுவை துடைக்க போறாரு, பதில் கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லுவாயா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? திரும்ப வாசிக்கலாம். எரேமியா 13:17 திரும்ப வாசித்து முடிக்கல. வாசிக்கலாம். நீங்க கேளாமற் போனீர்களால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று. சபை சிறைப்பட்டு போச்சு பிரதர். சபையில டான்ஸ், சபையில பாட்டு, அநாகரி சபைக்குள் வந்து விட்டது. சபைக்குள் மாம்சம் வந்து விட்டது. சபைக்குள் பெருமை வந்து விட்டது. சபைகள் தேவன் வழியே போய்விட்டாரு. பெரிய சபை, பெரிய ஆராதனை, பெரிய கூட்டத்தை காமிக்கிறோம். தேவன் அங்க இல்லை. தேவன் துக்கப்படுகிறார். இன்னைக்கு சபையில விளையாட்டு அதிகமாகி போச்சு. சபைகள்ல டான்ஸ், பாட்டு. தேவன் துக்கப்படுகிறார். நீ சபை கண்ணீர் விட்டு செபி. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். உன் மந்தை காக்கப்பட வேண்டும், உங்க சபை காக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் காக்கப்பட வேண்டும். சாத்தா சபையை உடைக்கும்படி உள்ள வந்து கொண்டிருக்கலாம். எச்சரிக்கையாருங்க ஊழியக்காரர்களே, பிஷப்மார்களே. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உங்க மந்தைக்காக கண்ணீர் விடுங்க. உங்க சபையில் ஆத்துமாவுக்காக கண்ணீர் விட்டுருங்க. கண்ணீர் உங்க சபை நிச்சயமாவே அசைக்கப்படாமல் கர்த்தருக்குமாக திடமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எரேமியா தீர்க்கதரிசி சபைக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தாரு. கண்ணீரின் சபத்தினாலே சபை சீர்பட்டது. நீங்க அநேக சபைகள்ல எல்லாம் இருக்குது, பரிசுத்தம் இல்லை, தேவபயம் இல்லை.
சபை சொதப்பலாய் போச்சு. தேவன் துக்கப்படுகிறார். சகோதரா, மந்தை கண்ணீர் விடுங்கள். கர்த்தர் சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இதை கேட்க தேவ சனமே, நீ போற சபைக்கா கண்ணீர் விட்டு செவி. உங்க பிள்ளை பாதுகாக்கப்படணும், சபை பாதுகாக்கப்படணும், சபைக்கு அசுத்தம் வரக்கூடாது. உள்ள பிரவேசித்து இருக்கிறது. பணத்தை பத்தி பிரசங்கம், மேன்மையான பிரசங்கம் தேவன் அங்க இல்ல. சபை கத்து வெளியே போய்விட்டாரு. ஆனா எல்லாம் இருக்கு சபையில. டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, எல்லாம் நடனம் இருக்கு. தெய்வீகம் அங்க இல்ல. தேவனை வாசம் பண்ணல. குறிப்பிட்ட ஷூ போட்டு நீங்க டான்ஸ் ஆடுறாங்க. தேவன் துக்கப்படுகிறார். உன் கால் பசுத்தமா இருக்கு. நாங்க தேவன் நிற்கிறாருங்க. சபைக்கு கண்ணீர் விட்டு செவி. சகோதர சகோதரி, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ சபைக்காக செபிக்கும் போது குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும். நீ சபைக்காக கண்ணீர் விட்டா குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். உன் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்க. நீ பண்ற சவமன உனக்கு செபிக்கிறதை விட நீ போற சபைக்காக, தேசத்தின் சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, சர்ச்சைகளுக்காக நீ பாரப்பட்டு கண்ணீர் விட்டு செபிங்க. ஒவ்வொரு சபையில பரிசுத்த பெருகணும், நன்மை பெருகணும். பெருகும் போது தான் நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். மனவாட்டியே, சபை ஆயத்தப்படு. இயேசு சீக்கிரம் வருகிறார். சபைக்காக கண்ணீர் விட்டு செபித்து கண்ணீரை இயேசு பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு எரேமியா திருப்பி கண்ணீர் விட்டு ஜெபித்தார் சபைக்காக. எல்லாம் சீர்கெட்டு போச்சு. மந்தலாம் உள்ள பெருகி விட்டது. உபச்சாரம் வந்து விட்டது. ஜாதி உள்ள வந்து விட்டது. தேவன் துக்கப்படுகிற சபையே ஆயத்தப்படு. ஆத்மாகிய சபையே ஆயத்தப்படு. மனவாட்டியாகிய சபையே தேவனுக்கு நீ ஆயத்தப்படு. இந்த பரிசுத்தமடைய ஒப்புக்கொடு. அர்ப்பணித்து தேவனுக்கு சாட்சியா நில்லு. பணப்பொருள் அப்புறம் இருக்கட்டும். இயேசுவை பிடிச்சுக்கொள். உன் கண்ணீர் இயேசு காண்கிறார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் ஆயத்தப்படி. இயேசு சீக்கிரம் வருகிறார். எரேமியா கண்ணீர் விட்டு செபித்தார். ஏசப்பா கண்ணீர் விட்டு செபித்தார். நீ செபிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுவேன். விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான். அவிசுவாசம் நீங்கும்படி ஒருத்தன் கண்ணீர் விடுகிறான். ஏசப்பா நம்ம கண்ணீர் விட்டு செபித்தார். இங்கே வாசம் எரேமியா கண்ணீர் விட்டு செபித்தார். தீர்க்கதரிசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கண்ணீர் விட்டு செபி. கண்ணீர் தேவன் துடைப்பாரு, பதில் கொடுப்பாரு. நீ கர்த்தருக்கு சாட்சியா விளங்கி அவர் நாமத்தை மயம்படுத்தும். கண்ணீர் விடணும், நல்லதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கண்ணீர் விட்டு ஆத்மாக்காக கண்ணீர் துடைக்கப்பட்டு உனக்கு வழி திறப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்வாயா? விதைப்பதில் கண்ணீர், அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீர் விடணும். மூன்றாவது ஜபத்தில் கண்ணீர். நான்காவது சபைக்காக கண்ணீர் விட்டு செவிங்க. ஆத்மாவுக்காக நிச்சய சபையில் பலப்படும். ஆயத்தப்படுவீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தலைப்பு என்ன? கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கப்படுமா? நல்ல கண்ணீர் விடுங்க. ஆண்டவருக்காக தேவன் செய்து முடிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். கையில் உயர்த்தி, அருமை ரட்சகரே, இந்த ஜெபவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நீ கொடுத்த தலைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கும்படி இங்கே வந்திருக்க வார்த்தைக்காக நன்றி அப்பா. கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. மக்களின் கண்ணீரை பாருங்கப்பா. ஆண்டவரே, ஏனப்பா நீங்க சும்மா இருக்கிறீங்க? அநேகர் நீ சோர்ந்து போயிட்டாங்கப்பா. தேவன் விட்டு விலகி போயிட்டாங்க. ஆண்டவரே, நீ மக்கள் திரும்ப கொண்டு வந்து பக்கமாக சேர்த்து கொள்ளுங்கப்பா. கண்ணீரோடு இன்னைக்கு சுபிக்கிறேன். அநேக சோத்திரப்பா, வியாதிப்பட்ட மக்கள் மேலே அனுக்கிரகத்தை காண்பித்திரலையா. அநேக மக்கள் கர்த்தாவி ஸ்தோத்திரம். தமிழ் செல்வி உண்மை வல்லமை இறங்கிட்டு இருக்கு. தமிழ் செல்வி உன் முதுகில் வல்லமை இறங்கி போயிட்டு இருக்குது. நீ திரும்ப சுகம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியா ஓட போற தமிழ் செல்வி. உன்னுடைய கிறிஸ்துவ பெயர் கிரேஸ் மகளே. நிச்சயம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் முதுகில வல்லமை பாய்ந்துட்டு இருக்குது. நீ ஆண்டவருக்கு முன்பாக எம்பிரமா எழும்பி பிரகாசிக்க போகிற. கர்த்தர் குடும்பத்தை உயர்த்த போறாரு. நீ பெரிய ஊழியக்காரியா மாறப்போற சகோதரி. தைரியமாறு. கண்ணீர் ஏசப்ப பார்த்தாரு. வெட்கப்பட்டு போக மாட்டேன். கண்ணீர் துடைக்கப்படும். நீ தேவனுக்கு சாட்சி கொடுப்பாய். ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட மக்களை கர்த்தாவே நீ கோடி மடங்கு ஆசீர்வதிப்பீராக. ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. வெற்றி உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.